திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். என் அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும். இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அல்ல, திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயில்ல திருநள்ளாறுல சனிப்பயிற்சி இல்லைன்ட்டாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நிச்சயம் 29/3/2025 அன்னைக்கு சனி பகவான், கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாதி நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருந்து ஒரு 4ஆம் பாதத்துக்கு போறார். அப்ப சனி பயிற்சி ஆகிறார், அதுல மாற்றமே இல்லை. அப்ப நம்ம திருக்கணிதின் பிரகாரம் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் என் மேல வருத்தப்பட்டாலும் சரி, சங்கடப்பட்டாலும் சரி, என் அன்பு உறவுகளே, நிச்சயம் இது மாதிரி விஷயத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, சனி பயிற்சினால நீங்க பாதிப்படைய மாட்டீங்க, உங்களுக்கு தசாபுத்தி யோகம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க 2.5 வருஷம் நீங்க எழுதி வச்சுக்கங்க, அனுபவிச்சு பார்த்துட்டு அடுத்த வருஷம் சொல்லுங்க. அடுத்த 2.5 வருஷம் சனி பயிற்சி முடிஞ்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சனியும் கண்டிப்பா துன்பத்தை கொடுப்பாரு, நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு. நம்ம என்னதான் ஒழுக்கமாக இருந்தாலும் யோகத்தையும் கொடுப்பாரு. அதே சூழ்நிலையில சனி வந்துட்டு போனதுக்கு ஒரு 2 அப்பு பின்னாச்சு போவார். நம்ம நடந்துக்கிற விதம் நல்ல விதமாக இருந்தால் ஒரு 4 அப்பு, ஒரு வீட்டுல பெத்தவங்க அடிக்கிற மாதிரி, இதே நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு நல்லா முட்டி உதைக்கிற மாதிரி அடி உழுகும். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாட்ட அடிக்கிறப்ப ஒரு வலி வரும், ஆனால் ஒரு கஷ்டம் இருக்காது. தன்னுடைய தாய் தகப்பன் தான் அடிக்கிறாங்கன்னு ஒரு வலி இருக்கும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அடி விழுந்ததுன்னா ஒரு கஷ்டத்தோட, அசிங்க அவமானத்தோட அடி விழுகும். இதுதான் சிம்ம ராசி பத்தி நம்ம பேசக்கூடிய விஷயம். இதுல கமெண்ட்ல தவறா தயவு செய்து பதிவு போடாதீங்க. 2.5 வருஷம் இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கணும். இப்ப சனி பயிற்சி பத்தி பேசல, நிறைய பேசிட்டோம். அப்ப முதல்ல சிம்ம ராசியோட அதிபதி யாரு? முதல்ல சூரியன். அப்ப இந்த சூரியனுக்கு சனி யார்? 6ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும். சூரியனுக்கு சனி ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் 8ஆம் இடத்துக்கு போறார், அஷ்டமச்சனி. பொதுவா 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறானோ அதுதாங்க 2.5 வருஷம் கஷ்டப்படுவான். அதைத்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம். கடகராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷம் அஷ்டமச்சனியா இருந்தது இப்ப இதுக்கு முன்னாடி. அப்ப 7.5 வருஷம் ஒரு மனுஷன் என்ன கஷ்டப்படுவானோ அத்தனை கஷ்டத்தையுமே இந்த 2.5 வருஷத்துல இந்த கடகராசிக்காரங்களை பாம்பாடு கட்டிருப்பாங்க. நீங்க கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் இருந்தா கொஞ்சம் சுத்தி வேடிக்கை பாருங்க, இல்லை அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எப்படி அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்ட்டு. நல்ல வசதி வாய்ப்பு, பணம் காசோடு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில காலகட்டங்கள் நல்லா இருந்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல்ல சிம்ம ராசினாவே சூரியன். இந்த 2.5 வருஷம் நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு கெத்தை மட்டும் தயவு செய்து காட்டிடாதீங்க. 2.5 வருஷம் நான் தான் பெரிய ஆளுன்னு கெத்து காட்டினீங்கன்னா சனி கண்டிப்பா உங்களுக்கு அவரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவார். இந்த நேரத்துல சனி தான் பெரிய ஆளா தவிர நீங்க சிம்ம ராசியோட சூரியன் பெரிய ஆள் கிடையாது, சனி தான் பெரிய ஆள். மற்றபடி சனி குரு பயிற்சி வருதுல, ராகு பயிற்சி எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. கண்டிப்பா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேட் டைம் தான். அப்ப கடன் வாங்கி எந்த வேலையும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. முதல்ல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் இருக்குது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் முதல்ல எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா பின்னாடி இந்த 2.5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரிய கடன் தலைக்கு மேல நிற்கும். ஆடம்பர செலவை குறைச்சிக்குங்க. யாருக்கிட்டையும் தாங்குற ஒரு கெத்து காட்டாம அனுசரிச்சு போங்க. நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கட்டினீங்கன்னா சனி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துரும், வில்லங்கத்தை கொடுத்துரும், அசிங்கத்தை கொடுத்துரும், அவமானம் கொடுத்துரும், நிறைய வம்பு வழக்குகள் கொடுத்துரும். இது வரைக்கும் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்னடா தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. தப்பா தான் நடக்க போவதனாலதான் தப்பா தான் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. நல்லது நடக்கும், அது எப்படி நடக்குங்கிறதையும் நம்ம பேசுவோம். முதல்ல நல்லது சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நல்லதுங்கிறதே தேவையில்லை. இப்ப இதுல எல்லாம் கவனமா இருந்தா, இதுல நீங்க இப்படி கவனமா இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய வாழ்க்கையை நீங்க கடைபிடிச்சிக்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல்ல 29/3/2025 இருந்து 28/4/2025 ஒரு மாசம் சனி பயிற்சி ஆகி ஒரு மாசம் வரைக்கும் நீங்க பெருசா என்னடா சனி இன்னும் நம்மள பக்கத்துக்கே வரலைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது.
நல்லா ஜம்முன்னு இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் ரீதியான விஷயத்துல நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயத்துல ஏறுமுகமான வாழ்க்கை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். தேவைக்கு தகுந்தாற் போல் கடன் வரும், இல்லை கொடுத்த பணம் திரும்பி வரும். குழந்தைகள் மூலம் குடும்பத்துல சந்தோஷம், மனமகிழ்ச்சி, இது எல்லாமே எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். படிக்கிற மாணவருடைய வளர்ச்சி இதெல்லாமே கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஒரு மாசத்துக்கு இயல்பு நிலையா தான் இருக்கும். ஆனா 28/4/2025 17/5/2020 வரைக்கும் சனியோட நட்சத்திரத்துல சூரியன், அதாவது சிம்ம ராசிக்கு சனியோட நட்சத்திரத்திலே போகும் பொழுது போட்டி, பந்தயம், வழக்கு, போராட வேண்டிய சூழ்நிலையில கொடுக்கும். விவசாயம் பண்றவங்க அதிகம் முதலீடு போட்டு விவசாயத்தை பண்ணாதீங்க. கால்நடை அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்காது. இருக்கிறது விவசாயத்தை இருக்கிற மேனிக்கு உள்ளது உள்ளபடியே நீங்க போட்டுக்குங்க. விவசாயத்தை நிறைய இந்த பயிர் போட்டா நல்லா இருக்கும், அந்த பயிர் போட்டா நல்லா இருக்கும், இதனால நல்ல நிறைய வருமானம் வரும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. 2.5 வருஷத்துக்கு நீங்க குறைஞ்ச வருமானத்தை, அதாவது குறைந்த உழைப்பு போட்டு குறைந்த வருமானம் கிடைச்சா கூட போதும், பெரிய பயிரை நடுறன்ட்டு பண்ணிடாதீங்க. அது சிறப்பான பலன் கொடுக்காது. கடன் வாங்கி எந்த வேலையும் பண்ணாதீங்க. செலவத்தவண முறையில் பொருள் வாங்கி வீட்டுக்கு அழகுபடுத்தாதீங்க. வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். காலையில கொஞ்சம் நேரமா செஞ்சு வேலையில ஒரு கண்ணுங்கருத்தமா செயல்படுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி இந்த நேரத்துல சுய தொழில கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவை கணக்கு வழக்கெல்லாம் பாருங்க. உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. அப்படி பண்ணினா கூட்டாளி கண்டிப்பா உங்களுடைய ஏமாத்திடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் மூலம் சில அசிங்கங்கள், அவமானங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப பெண்கள் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு நம்ம செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா கண்டிப்பா தன்னுடைய பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமா கொடுத்தே தீரும். அப்ப ஏப்பா எல்லாம் கேட்ட விஷயம் நார்மலாவே சொல்லிட்டு அப்ப நல்லதே இல்லையா? நிச்சயம் நல்லது இருக்குது. அப்ப என்ன நல்லது இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் அனுசரிச்சு போகணும். தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி உங்களோட ராசி அதிபதி மாதிரி உங்க கிரியேட் பண்ணி இந்த 2.5 வருஷத்தை ஓட்டக்கூடாது. 2.5 வருஷம் நீங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேல்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. நான் தாழ மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னா நீங்க இப்படிதான் கீழே போகணும். இதுதான் ரியாலிட்டியே. இதுதான். என் மேல வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்படலினாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு யோகம். என்ன யோகம் அப்படின்னா, திடீர் தன வரவு ஏதோ ஒரு விதத்துல, அதாவது ஒண்ணு இல்லை, ஒரு கோர்ட்டு கேஸ்ல ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களை உங்களுக்கு ஒரு தனவரவை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதான் சொல்றாங்கல்ல திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. திடீர் திருமணம், அஷ்டமச்சனியில பாத்தீங்கன்னா திடீர் திருமணம் நடக்கும் ஒருத்தருக்கு. ஆனா திருமண வாழ்க்கையில திடீர் திருமணம் நடக்கும். ஆனா திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படணும். அந்த ஜாதக ரீதியான விஷயங்கள்ல ஒண்ணு சேர்த்து இதெல்லாம் செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த சிம்ம ராசியில தொழில் ரீதியான வெற்றி கிடைக்குமானா, கண்டிப்பா தொழில்ல போராடினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். தொழில்ல இருக்கிற மேனிக்கு தான் நம்ம ஓட்டணும். பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கக்கூடாது 2.5 வருஷத்துக்கு. அப்படி வச்சீங்கன்னா தொழில்ல சில வருமானங்கள் குறைஞ்சு சில நஷ்டங்களை உருவாக்கும். ஆனா முதல்ல சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி அவர் தான், 7ஆம் இடத்து அதிபதி தான். ஆனா 7ஆம் இடத்தோட வேலையும் சனி செய்வாரு, 6ஆம் இடத்தோட வேலையும் செய்வார். அப்ப இந்த 2025 26க்குள்ள 6ஆம் இடமான கடனையும் கொடுக்கும், கடன் மூலம் சங்கடத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும், நீங்க திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஆடம்பர கல்யாணம் அப்படிங்கிறது தயவு செய்து பண்ணிடாதீங்க. கல்யாணத்துக்கு ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திக்கணும். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலை பெருசா விரிவுபடுத்தாதீங்க. 2.5 வருஷம் என்ன செய்யறீங்களோ அதுக்கு என்ன முதலீடு பண்ணணுமோ அந்த முதலீடை நோக்கியே நீங்க பண்ணுங்க. விரிவுபடுத்துறது எல்லாமே இந்த அஷ்டமிச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சோன்னா பெருசா விரிவுபடுத்திக்கலாம். இருக்கிறது இருக்கிறபடி நம்ம அப்படியே உள்ளபடி நம்ம அழகா நம்ம ஓட்டிக்கலாம். அப்ப இந்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகல, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னா பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை கொடுத்துரும். அப்ப கணவன் மனைவி இடையே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நேரமா படிங்க. படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆனா படிச்சு காலையில நேரமா எந்திரிச்சு கூடுதலா படிச்சுட்டேன்னு வச்சுக்க, நீங்க தாங்க ராஜா. அதுல மாற்றமே இல்லை. படிப்புல கவனம், அதே மாதிரி வேலையில நேரமா எந்திரிச்சு
டெய்லி காலையில வேலையில மட்டும் இந்த 2.5 வருஷம் கவனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க நான் தான் சொல்றேன், உங்களை அடிச்சுக்க இந்த 2.5 வருஷத்துல யாருமே கிடையாது. படிப்பில் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு படிப்பில் ஆதாயம் நல்லா இருக்கும். பண விஷயத்துல யாராச்சும் ஒருத்தர் பணம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பிடிச்சிக்க சிம்மராசிக்காரங்க, எனக்கு கஷ்டம், ஒரு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்னா தகுந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு பணம் கொடுங்க. அதாவது சொல்றாங்கல்ல, என் பேர்ல இந்த சொத்தை ரிஜிஸ்டர்ட் பண்ணி கொடுப்போம், நான் பணம் கொடுக்குறேன்பாங்க. அது மாதிரி ரிஜிஸ்டர்ட் பண்ணிக்கிட்டு பணத்தை கொடுங்க. இல்ல நம்பிக்கை, நாணயம், அவர் நேர்மையானவர், எங்க மாப்பிள்ளை, எங்க மச்சான், இப்படி எல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா 2.5 வருஷம் கிளம்பிச்சு அடிதடி, வம்ப வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, இல்ல கோர்ட்டு கேஸு, இப்படி எல்லாம் போய் கடைசியில பணம் ஏதோ கேட்டதுக்கு சண்டை பண்ணதுக்காக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டிப்பா தவிர்த்துக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த நேர காலகட்டங்கள் நல்ல விதமான பலன்கள் இருக்குதானா? நல்ல விதமான பலன்கள் இருக்குது, இல்லாம இல்ல. அப்ப என்ன விதமான பலன்கள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த நேரத்துல சிம்மராசிக்காரங்க செலவைட்டம் நிறைய வரும்ல, அதனால செலவைட்டம் வருது அப்படின்னா அந்த செலவை என்ன பண்ணணும், நல்ல சுப செலவா மாத்திக்கணும். நல்ல புத்தியுள்ள பிள்ளையா இருந்தா பொழைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்களே, சுப செலவா மாத்திக்கணும். அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நிலம் வாங்கலாமான்னு ஆசைப்படுறீங்களா, நிலம் வாங்கி போட்டுருங்க. சார் என்கிட்ட நிலம் இருக்குது, வீட்டை கட்டலான் இருக்கிற, தயவு செய்து 2.5 வருஷம் அஷ்டமச்சனியில வீட்டை கட்டுங்க. நல்ல பணம் பூரா உங்களுக்கு செலவாகும். ஆனா இந்த 2.5 வருஷம் திரும்பி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய வீடு ஒன்று பக்காவா அழகா காத்துட்டு இருக்கும். ஆனா வண்டி வாகனம் கார் மட்டும் வேண்டாம். நான் பெருசா ஆடம்பர கார் வாங்கலாம்னா தயவு செய்து ஆடம்பர காரை வாங்கணும். கார் வச்சிருக்கவங்க இருக்க காரையே ஓட்டுங்க. நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, அசையாத சொத்துக்கள் அப்படியே நிலையா இருக்கிறது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஆடம்பர செலவுகளுக்கு மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா பணம் விரயமாயி போயிடும். அப்ப ஆரோக்கியத்துல கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த மலம், அதாவது சொல்றாங்கல்ல டாய்லெட், இது மாதிரி போகக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடல் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கழிவு பொருட்கள் உடம்புல வெளியேறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதையெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அப்ப இந்த அஷ்டமச்சனி நான் சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரே விஷயம், விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லை. அப்ப நீங்க இந்த 2.5 வருஷம் உங்களுடைய சூரியனோட ராசி அதிபதி சூரியனாட்டா இல்லாமல் கொஞ்சம் சனி மாதிரி மாறினீங்கன்னா 2.5 வருஷம் நீங்க தான் கிங் மேக்கர். அதுல எந்த மாற்றம் இல்லை. இல்ல நான் மாறல, ஏன்னா விதி வலியுது, நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கையில இருப்பாங்க. ஆனா மாத்தித்தான் ஆகணும். ஆனா மாறலினா நான் சொல்றதுக்கு தகுந்தாற் போல் நடக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஒரே ட்ரீட்மெண்ட். 8ஆம் இடத்துல சனி போகுது. அறுவை சிகிச்சை எல்லாம் சில பேர்த்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்ப நீங்க யாராச்சும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா அறுவை சிகிச்சை பண்றதுக்கு உண்டான நீங்க நேரா போய் அதுக்குண்டான உதவி பண்ணுங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடத்துல உங்களுடைய குலதெய்வம் கோயிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கோயிலா இருந்தாலும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை மொட்டை போட்டுக்குங்க. தலைக்கு ஒரு தடவை மொட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இது நடைமுறையில அனுபவத்துல சில விஷயங்கள் கண்ட பரிகாரம். சனீஸ்வரனுடைய வழிபாடு பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. முதியோர்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த 2.5 வருஷத்துல ஒரு 6-7 முறையாவது சாப்பாடு தானம், தண்ணி தானம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு கண்டிப்பா குறையும். பயப்படவே தேவையில்லை. சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.